எங்களுடைய மெய்யூர் கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 5000 மக்கள் தொகை பாப்புலேஷன் உள்ள ஒரு பகுதி. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க தான் கிட்டத்தட்ட 78 விழுக்காடுகள் உள்ள ஒரு பகுதிங்க. இந்த பகுதியில் இருக்கும் மக்களுடைய பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு பகுதி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் நம்பர் 24 மெய்யூர் பஞ்சாயத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் கொண்ட விவசாய பகுதி. ஆனால் எல்லாமே மானம் பார்த்த பூமி தான், ஒரு போக விவசாயம். இப்படி ஒரு வறுமையில் இருக்கிற இந்த மாவட்டம், படித்த இளைஞர்கள் இல்லாத ஒரு கிராமம். அதாவது அப்போ வந்து 10வது வகுப்பு வரைக்கும் தான் இங்கே வந்து இருந்தது. ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகவும் பின்தங்கிய கிராமமாக இது இருந்தது இந்த மெய்யூர் கிராமம். இந்த கிராமத்துக்கு வந்து முதல்ல ராமகிருஷ்ண மடம் வந்து பார்த்திங்கன்னா 1998 நடந்த ஒரு சம்பவத்தினால மெய்யூர் கிராமத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 1998 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதின மாணவர்களில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் பாஸ் பண்ணார். அது வந்து கிட்டத்தட்ட 32 பேர் என்னவோ எழுதினாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் தான் பாஸ் பண்ணார். ஒரே ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்றான். அந்த விஷயம் பத்திரிகை செய்தியாக வந்ததுங்க. இதை போல் ராமகிருஷ்ண மடம் வரத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அங்கங்கே சண்டை நடக்கும். இந்த மாதிரி விஷயம், கெட்ட விஷயந்தான் நிறைய வரும்னு வச்சுங்களேன். அங்கங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க இளைஞர்கள், அங்கங்கே பிரச்சனை வரும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பத்திரிகை நியூஸாக வரும். பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் முதல் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருத்த இழப்பாக இருந்தது. பெற்றோர்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ ராமகிருஷ்ண மடம் வந்து இது மாதிரி இலவச டியூஷன் எடுக்கிறாங்க, சிறப்பு பயிற்சி வகுப்பு எடுக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம தொடர்பு கொண்டோம்னா நமக்கு தேவையான உதவிகளை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கிராமத்தில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க, ராமகிருஷ்ண மடத்துக்கு சுவாமிகளை பார்த்து இந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்து எங்கள் கிராமத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கணக்கு வந்து கிமு கிபின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், அதுக்கப்புறம் கிமு கிபி பிறப்பதற்கு பின்னால்னு வரும் இல்லைங்களா. அதை மாதிரி எங்கள் கிராமத்தை பொறுத்த மட்டியில் ராமு ராப்பின்னு சொல்லுவோம். ராமுன்னா ராமகிருஷ்ணா மடம் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது, ராமகிருஷ்ணா மடம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஒரு அது எங்கள் பொறுத்த மாதிரி அதுதான் நாங்கள் கணக்கில் வச்சுருப்போம். கல்வி வந்துட்டாவே மற்றதெல்லாம் வந்துடும் இல்லைங்களா. கல்வி வந்துட்டால் நிறைய விஷயம் தெரிய வந்துடும் இல்லையா. ஆனால் கல்வி ஃபஸ்ட்டு இவங்க எடுத்தது சப்ஜெக்டே கல்வி. அதன்படி என்ன பண்ணாங்கன்னா 2003 நம்ம மடத்துக்கு டியூஷன், இலவச டியூஷன், கிட்டத்தட்ட பெண்கள் மாணவர்கள் எல்லாருமே படித்து பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு இலவச டியூஷன் சென்டரை ஸ்கூல்லேயே ஈவினிங் மார்னிங் 2 நேரத்துலையும் ஸ்கூல் தொடங்கிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 2 ஹவர் கிளாஸ் எடுப்பாங்க. மாணவர்களுக்கு தேவையான ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் மடத்துலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த மெய்யூரில் 10வது வரைக்கும் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு அவங்க அடுத்த கிளாஸ் போனோம்னா கிட்டத்தட்ட 15-18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் அப்படின்ற நகரத்துக்கு தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பெண் பிள்ளைகளை வந்து வெளியில் அனுப்ப முடியாது, அதுக்கு மேற்கொண்டு படிக்க முடியாது அப்படின்னும் போது பெண் பிள்ளைகளோட படிப்பு அதுக்கு மேலே மேற்கொண்டு போகாத சூழ்நிலை இருந்ததுனால அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கையில் ஒரு வருமானமாவது இருந்ததுன்னா அந்த குடும்பத்தை அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால பெண் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணாங்க, ராமகிருஷ்ண மடத்து மூலிமா இலவச கணினி பயிற்சி, கம்ப்யூட்டர் கிளாஸ் 3 மந்த் கோர்ஸ், 6 மந்த் கோர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் மூலயமா பெண்கள் 10வது முடிச்சிட்ட பெண்கள் அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12,000-18,000 அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2003 கிட்டத்தட்ட இந்த 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 500-600 பெண்களுக்கு மேலே இந்த கிராமத்தில்
10வது முடித்த 12வது முடித்த பெண்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ், இலவச கம்ப்யூட்டர் கோர்ஸ் நம்ம மடத்து மூலிமா பயன்பெற்றிருக்காங்க. அவங்க நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் வெறும் இந்த பில்டிங் ஸ்பான்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம மடத்துக்கு இடையில ஃபண்டுங்க கொடுக்குறாங்க. அதன் மூலிமா பார்த்திங்கன்னா இப்போது சோலார் பேனல் கிட்டத்தட்ட 6 kVக்கு சோலார் பேனல் வந்து பாரத் பெட்ரோலியம் மூலிமா நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பிபிசிஎல் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நமக்கு கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் கூட அந்த பேக்கப் நிற்கிது. நமக்கு கரண்ட்டு நம்ம ஊரில் அடிக்கடிக்கு கட் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வழியில் இருக்கிற அந்த மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் வந்து ஒயர் மேலே பட்டு அது வந்து அறுந்து போகுது. அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு கரண்ட்டு வந்து ரொம்ப பிரச்சனையாக, ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நம்ம மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த நேரமும் இங்கே வந்து மின்சார சேவை தடைப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம ராமகிருஷ்ண மடத்தில் சோலார் பேனலை அமைச்சு கிட்டத்தட்ட 6 kV இது வரைக்கும் கரண்ட்டு ப்ராப்ளம் ஆஃப் ஆனதாக இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. ஒரு 3 வருஷமாக நமக்கு அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியான ஒரு இது எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் பொண்ணு இதனால் இப்போ ஃபிசியோதெரப்பி படிக்குது. எங்கள் பையன் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறான். ராமகிருஷ்ண மடத்தினுடைய இதனால தான், அனுகிறதுனால தான். புரியுதுங்களா? இப்போ கொடுத்தனுப்பார் லெட்ரு, அது கூட கிடைக்கல. என் பையன் இப்போ ஜி சொன்னார்னு சொன்னால் சீட்டு கட்டிடுச்சு. ராமகிருஷ்ண மடம் வருவதற்கு முன், ராமகிருஷ்ண மடம் வந்த பிறகு பின் எப்படி இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது. இப்போ தெரியுது. முன்னும் பின்னும் நல்ல வளர்ச்சியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராமகிருஷ்ண மடத்தில் எந்த மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு இது தான். சென்னையில் உள்ள நுழையும் போது வெளியில் பார்த்திங்கன்னா சமய சமரச கோயில் அப்படின்னு இருக்கும். வெளியில் அந்த என்ட்ரன்ஸ்லேயே என்னென்னா அது எல்லாமே எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ன்ற பாகுபாடு இங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கிராமத்தில் இது வரைக்கும் நம்ம ராமகிருஷ்ண மடத்து மேலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. ஏன்னா இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன் இருக்காரு, சாரதாதேவி இருக்காங்க, விவேகானந்தர் இருக்காரு, அப்படியே பார்த்திங்கன்னா மாதாம்மா இருக்காங்க, பக்கத்தில் அல்லாவும் இருக்காங்க. அவங்களோட எல்லா திருவுருவ படங்களும் இங்கே இது பண்ணி வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கையுடைய எல்லா ஒரு இதுவும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போதே அந்த சூழ்நிலை இங்கே பார்த்துடலாம். நீங்கள் அதனால் இங்கே மதன்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா இணைச்சி எல்லாமே தான் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எந்த மதமும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிட்றோம், எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றா தான் படிக்கிறோம். டெய்லரிங் கற்றுக்கிறது கூட ஒன்றா தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத கிட்டத்தட்ட 2013 இந்த 2019 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சச்சரவுகள் கூட எங்கள் கிராமத்தில் ராமகிருஷ்ண மடத்தினால் வந்ததுன்னு இது வரைக்கும் ஒரு இதுவே இல்லாமல் ஒரு நல்ல பேரோட இது செயல்பட்டுருக்கு. ராமகிருஷ்ண மடம் வந்ததுக்கப்புறம் அதே பத்திரிகை செய்தி தான் வருதுங்க. என்ன வருதுன்னா, மெய்யூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 100% தேர்ச்சி, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களே தான் வருதுங்க. கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக 100% ரிசல்ட்டு அந்த ஒரு உயர்ந்த நிலையை எட்டியிருக்கு. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு 13 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி பக்கத்து கிராமங்கள்லாம் வந்து எல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு டிகிரி கூட நாங்கள் அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஆனால் மடம் வந்த பிறகு எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கி டிகிரி படிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட ஒரு மாணவர்களை ஒரு படி உயர்த்துவதற்கு உண்டான முயற்சியை நம்முடைய ராமகிருஷ்ண மடம் செஞ்சுக்கணும். அது இந்த கிராமத்தின் சார்பாக முதல்ல அவங்களுக்கு நாங்கள் வரவேற்பையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். இலவச மருத்துவம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு கோரிக்கை அவங்ககிட்ட கேட்டோம். அது பார்த்திங்கன்னா 2012 ஜனவரியில் தான் அந்த கோரிக்கை நாங்கள் மடத்துக்கு கொண்டு போனோம். ஜனவரியில் கொண்டு போனப்போ மடத்துலேருந்து சுவாமிஜிங்க சொன்னாங்க, என்ன கோரிக்கை அப்படின்னும் போது, இது மாதிரி எங்களுக்கு வந்து இலவச மருத்துவம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து மருத்துவ வசதி சுத்தமாக கிடையாது. மருத்துவம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வரலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே காடு சேர்ந்த பகுதி என்றதுனால பாம்பு, இந்த மாதிரி தேள் இதெல்லாம் இரவில் மற்ற நேரத்தில் கடிச்சிட்டா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்குள்ளே சில நேரங்களில் உயிரிழப்பு நேர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழலை எங்களுக்கு மருத்துவம்னா 15 கிலோமீட்டர் போய் தான் ஆகணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் முதியோரெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாதுங்க. வயசானவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில் எடுத்துகிட்டுலாம் போக முடியாதுன்றதுனால இப்படியே இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ராமகிருஷ்ண மடமானது இங்கே ஒரு மருத்துவ மாதம் 2 முறை நிறுவிச்சுங்க. நிறுவனதுக்கப்புறம் நிறைய பேர் பயனாளி ஆனாங்க. இலவச மருத்துவம், இலவச மருந்து எல்லாம் கொடுத்து நிறைய பண்ணாங்க. இதனால் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எங்களுடைய ஆயுள் காலமே, எங்கள் கிராமத்தினுடைய மக்களுடைய ஆயுள் காலமே நீடிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ராமகிருஷ்ண மடம் தான் முழுக்க காரணம்னு சொல்லுவோம்.
நம்ம பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஃபீமேல் பாப்புலேஷன் தான். 75% will be females, 20 to 22% will be males, and a handful of children. Asthmatics in Meyyur, I don't know how இவ்வளவு asthmatics இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் ஆசிட் பெப்டிக் டிசீஸ், அதாவது பெப்டிக் அல்சர். மெய்யூரில் நிறைய காரம் சாப்பிடுவாங்களா தெரியல. நிறைய பேர் எல்லாருக்கும் கொலை வலி, வயிற்று வலி சொல்லிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் ரேனிட்டிடின் இருக்குது, ஒமிப்ரஸால் இருக்குது, ஆன்டாசிட் இருக்குது, எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து தே ஆர் வெரி மச் இம்ப்ரூவிங். ஆக்சுவலி ஐ கேன் போல்ட்லி சே தட் த ஓவரால் ஹெல்த் இஸ் இம்ப்ரூவிங். இன்ஃபேக்ட் தச்சூர் போ, திருவள்ளூர் போனா இல்லைம்மா நாங்கள்லாம் அங்கே போகல, இங்கேயே வரோம் மாத்திரைக்கு சொல்கிறாங்க. நவ் மோர் அண்ட் மோர் பேஷண்ட்ஸ் ஆர் ரெஃப்யூசிங் டு கோ டு திருவள்ளூர் ஆர் தச்சூர் ஆர் பூண்டி, எனி அதர் places. They all want to come here for medicines. Maybe they are satisfied, maybe they prefer the tablets here to the government tablets. Whatever it is, we are only too happy to serve them. பெண்களுக்கு ஒரு சிறப்பு வேலை திட்டத்தை ஏதாவது ஒரு உருவாக்கணும், அவங்கள சுயதொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அவங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது 2014 அன்னை சாரதா டெய்லரிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி அவங்க அதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் அதில் வந்து சேர்ந்து பயனடைஞ்சாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு டெய்லரிங் இது சொல்லி கொடுக்குறதுனால அவங்களோட பொருளாதார நல்லா மேம்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த டைமில் தனியாக ஒரு ரூம் ஒன்று வாடகை எடுத்து மடத்தின் மூலயமா அவங்களுக்கு பெண்களுக்கு இலவச டெய்லரிங் பயிற்சி சொல்லிக் கொடுத்தாங்க. சென்னையிலேருந்து முழுசாக சிறப்பான பயிற்சி பெற்ற ஆசிரியர் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 20 பேர் ட்ரைனிங் ஆன பிறகு அந்த 20 பேருக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு டேர்மு அவங்களுக்கு வந்து மிஷின், எல்லாருக்கும் மிஷின் கொடுக்குறாங்க, இலவச மிஷின். அவங்கவுங்க வீட்டிலே வச்சு அவங்க தச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா மடம் நடக்கிற டைம் போக மற்ற டைமில் சும்மா தான் வீட்டில் பெண்கள் இருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இலவச டெய்லரிங் மிஷினை கொண்டு வந்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இலவச டெய்லரிங் மிஷின் கிட்டத்தட்ட 20 பெண்களுக்கு முதல் இதுவாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே பெடலில் போடுற மிஷினை, காலில் பெடல் போட்டு மறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் மோட்டர் வச்ச மிஷின் வந்தது. இப்போ ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் மிஷின் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மிஷினும் 20,000 ரூபா 25,000 ரூபா மதிப்புள்ள அந்த மிஷின்களை வந்து நம்ம மடம் வந்து பெண்களுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எங்கள் செலவு எதுவுமே கிடையாது. இதில் அவங்கள அனுப்புகிறாங்க, நாங்கள் அதுக்கேற்ற கூலியும் அவங்களே கொடுத்துட்றாங்க, மாதம் ஆனால் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு அமௌண்ட்டில் எங்கள் பசங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு செலவுக்கு எது வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணுவேன். இது வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த 5 வருஷத்துக்கு இப்போ தான் 5 வருஷமாக ஆச்சு. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு 2 பொம்பளை பசங்க. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டமாக இருந்தார், அவர் கொஞ்சம் குடிப்பார். அப்புறமா எனக்கு வந்து தைரியமே கிடையாது. அப்போ ரொம்ப குழையாக நான் வீட்டிலே இருந்தேன், வெளியும் நான் வரமாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா ராமகிருஷ்ணா மடத்துலேருந்து ஃபஸ்ட்டு மெடிக்கலுக்கு வருவாங்க, அங்கே ஸ்கூல் ஆண்டை நடத்துவாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எங்களுக்கு, எதாவது ஹெல்ப் பண்ணுமா கேட்டோம். அப்போது சாமிகிட்ட சொல்லி ஒரு மிஷின் எனக்கு கொடுத்தாங்க. பௌர்ணமி பூஜை பண்ணி பௌர்ணமிக்கு எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை வச்சு நான் ரன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே ஓப்பன் பண்ணி இங்கேயும் எனக்கு சாமிஜி வேலை கொடுத்து எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துருந்தோம். திருப்பியும் அவங்க கொடுக்குற சம்பளமும் சரி, இங்கே தைக்கிறதுலையும் சரி நான் வச்சுன்னு வீட்டை ரன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவரை திரும்பி ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் இங்கே ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு சாமிஜி. அவரை நல்ல மாதிரியாக வேலை செய்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் துணிங்களே இப்போ வெளியே வந்து சிட்டியில் எங்கேயுமே மைக்கா கவர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிக்கிறாங்க, கேரி பேக்கு. அதுவே நாங்கள் துணி வாங்கிட்டு வந்து அவங்களே கொடுத்து அமைச்சு கேரி பேக்கில் நாங்கள் கொடுத்து புக் ஸ்டால் மடத்தில் எல்லாருக்குமே அவங்க சேல்ஸ் அங்கே போட்டு தராங்க. கவர் இல்லாமல் நாங்கள் பைப்போல் தைச்சி குத்து அனுப்புகிறோம். புக் ஸ்டால் பேக், சுடிதார் எல்லாமே செய்கிறாங்க. பெண்களே சாதிக்கிறாங்க, பெண்கள் சொந்த காலாலே நிற்கிறாங்க. எந்த ஒரு கைமாறு கருதாமல் பிரதிபலன் எதிர்பாராது தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் கொண்டு இன்முகத்தோடு இந்த மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். அவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்ருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க தவத்திரு சுவாமிகள், ஒரு நம்ம கௌதமானந்தா மகராஜ் அவர்களும், மேலாளர் விமர்த்தானந்த மகராஜ், தவத்திரு விமர்த்தானந்த மகராஜ் அவர்களும், அடுத்ததாக ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் அவருக்கு கோஆர்டினேட்டர் ஸ்ரீதர் மகராஜ் அவர்களும் இதுக்கு முழுக்க காரணம்ன்றது சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள்